வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான ஆல் போர்டு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து இந்த மெத்தேடில் வந்து நமக்கு 2 நம்பர் தான் கிடைக்கும். அதில் ஒரு நம்பர் தொடர்ந்து ரெகுலராக வந்து பாஸ் ஆகிட்டு வருது. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு 25 நாள் பாஸ் ஆகிரும். எல்லா நம்பர்களுமே இந்த மெத்தேடை பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தேடு வந்து எல்லா நாளுமே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த ஆல் போர்டு மெத்தேடு எப்படி நமக்கு ரெகுலராக வின்னிங் கிடைக்குதுங்கிறத முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு 5 ரிசல்ட்டை வச்சு நம்ம ரெகுலராக எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் இந்த மெத்தேடு படி ஆல் போர்டு என்ன நம்பர் வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா வாங்க. இப்போ வந்து நமக்கு 5ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து என்ன ரிசல்ட்டுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரிசல்ட்டாக வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 8. அதே மாதிரி நமக்கு ரிசல்ட்டாக வரக்கூடிய ஏ போர்டு நம்பரை நம்ம எடுத்துக்கணும். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரையும் ரிசல்ட்டாக வரக்கூடிய ஏ போர்டு நம்பரையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் வந்து 8, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 9. 8ஐயும் 9ஐயும் கூட்டினா நமக்கு ஆல் போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஐயும் 9ஐயும் நம்ம கூட்டணும். அதாவது இந்த 2 நம்பரையும் நம்ம கூட்டினோம்னா அந்த கூட்டி நமக்கு கிடைக்கிற நம்பர்லேருந்து நமக்கு 8ஐயும் 1ஐயும் கூட்டையில் வந்து 17ன்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போ வந்து ஆல் போர்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 17ன்னு கிடைக்கிது. அப்போ 1ஐயும் 7ஐயும் ஆல் போர்டு நம்பராக அடுத்த நாள் நம்ம எடுத்துக்கலாம். 100% இதிலேருந்து அடுத்த நாள் வந்து நமக்கு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வந்துடும். பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம அந்த ஒரு நம்பரையே ஸ்ட்ராங் பண்ணி நம்ம வச்சு வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 188 ரிசல்ட்டாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள், ஏ போர்டில் நமக்கு 1ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடில் ஆல் போர்டு நமக்கு கிடைச்ச மாதிரி. இந்த மெத்தேடை வச்சு நம்ம ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மெத்தேடு எடுத்திருக்கோம். ஆல் போர்டு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு. பார்த்திங்கன்னா இப்போது அடுத்து வந்து 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 9, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 188, அதில் ஃபஸ்ட் நம்பர் 1. 9ஐயும் 1ஐயும் எடுத்தால் நமக்கு அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம 10ஆம் நம்பரை வந்து நம்ம ஆல் போர்டாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது வந்து 1ஐயும் 0ஐயும் ஆல் போர்டு நம்பராக எடுத்திருக்கோம். அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 404 ரிசல்ட்டு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பி போர்டில் நமக்கு 0ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் 30 நாள் ரிசல்ட் வருதுன்னா 25 நாள் ஃபுல்லாகவே பாஸ் ஆகும். ரெகுலராக வந்து எல்லாருமே ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் எடுத்துக்கலாம். இதை மேட்ச் பண்ணி 3 நம்பர் ஏபிபிசிஏசியெல்லாம் நம்ம வின்னிங் எடுக்க முடியும். இப்போது அடுத்த நாள் வந்து 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 1, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 4. 1ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு 5ன்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போ வந்து நமக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்கிது. நீங்களே பாருங்கள், ஆல் போர்டு வந்து ஒரே நம்பர் தான் கிடைக்கிது, 5ன்னு கிடைக்கிது. சரிங்களா? அப்போது அடுத்த நாள் கண்டிப்பாக நமக்கு 5ங்கிறது 100% இருக்குது. 100 செட்டு கூட கண்டிப்பாக வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது அடுத்த நாள் வந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு? 156 ரிசல்ட்டு. நீங்களே பாருங்கள், நமக்கு 5ங்கிறது ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக கிடச்சிச்சு. பி போர்டில் 5ங்கிறது பாஸ் ஆகிருச்சு. நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா இப்போது இதே மெத்தேடுக்கு அடுத்த நாள் என்ன பாஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் 1. 3ஐயும் 1ஐயும் கூட்டுனா என்ன நம்பர் வரும்? 4ன்னு வரும். சரிங்களா?
அடுத்த நாளும் நமக்கு ஒரே நம்பர் தான் கிடைக்கிது, 4 தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மெத்தேட்லேருந்து எடுக்கிறோம். 4ஆம் நம்பருங்கிறத ஸ்ட்ராங்காக வந்து நம்ம 100 செட்டு கூட வைக்கலாம். சரிங்களா? அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது நேற்று வந்து கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 854 ரிசல்ட்டு. நீங்களே பாருங்கள், இந்த மெத்தேடில் நமக்கு 4 கிடச்சிருந்துச்சி. சி போர்டில் நமக்கு 4ங்கிறது வின்னிங் கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பராகவே தான் கிடச்சிச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதே மெத்தேடுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிருமல் ட்ரா நடைபெறுது வெள்ளிக்கிழமை. பார்த்திங்கன்னா 414வது ட்ராவாக நடைபெறுது. இன்றைக்கி 10ஆம் தேதி 1வது மாதம் 2025 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு முன்னாடி நாள் 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 3, ரிசல்ட்டாக வந்திருக்க நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 8. சரிங்களா? ஏ போர்டு நம்பரையும் ஃபஸ்ட் நம்பரையும் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களே பாருங்கள், 3, 8. அப்போது ஆல் போர்டு நமக்கு வந்து 11ன்னு கிடைக்கிது. சரிங்களா? ஆல் போர்டு 11ன்னு கிடைக்கிறதுனால இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து நீங்கள் 1ஆம் நம்பரை எடுத்துக்கலாம். 1ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுறேன், 1 வர்றதுக்கு 1000% வாய்ப்பு இருக்குங்க. எல்லா நம்பர்களுமே எடுத்துக்காங்க. சிங்கிள் நம்பராக ஸ்ட்ராங்கான நம்பராக சொல்லுறேன். இந்த மெத்தேடை வச்சு பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே வந்து வின்னிங் எடுக்க முடியும். பயன்படுத்திக்காங்க. 100% கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். இந்த 1க்கு பவர் வந்துச்சுன்னா 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு சிங்கிள் நம்பராக தான் 1ங்கிறது கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பரை நம்ம ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்கு வந்து 6 வந்து வச்சுக்கலாம். 6 வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்லேருந்து தான் 2 நம்பர்ஸுங்கிறதும் அதிகமாக வந்துகிட்ருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 156 ரிசல்ட்லேருந்து நமக்கு 2 நம்பர் வந்துச்சுன்னா, இந்த 1ம் 6மே வந்துருச்சுன்னா நமக்கு இன்னொரு நம்பர் வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு, அதாவது பாட்ஸில் மட்டுமே, சரிங்களா, பாட்ஸில் மட்டுமே 316ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 316, 716 இந்த 2 நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்க ஒரு ரிசல்ட்லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, இந்த 156 நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 316, 716 தான் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் வின்னிங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய இன்னொரு ஃபார்முலா மெத்தேடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு அன்னன்னைக்கு வரக்கூடிய ட்ரா நம்பர்லேருந்தே நம்ம வின்னிங் நம்பர்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம எடுக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். பாருங்கள், நீங்களே முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு 2 ட்ராவுக்கு எப்படி வந்திருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 124 பெருக்கல் 99ன்னு போடுறோம். சரிங்களா? இதிலேருந்து அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் நமக்கு வரும். லாஸ்ட்டாக கிடைக்கிற 3 நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், 276ன்னு கிடச்சிருக்கு. இதிலேருந்து வின்னிங் நம்பர் கண்டிப்பாக வரணும். வந்த ரிசல்ட்டு 156 ரிசல்ட்டு. நீங்களே பாருங்கள், சி போர்டில் 6ங்கிறது வந்திருக்கு. சரிங்களா? இப்போது இதே மெத்தேடில் அடுத்த நாள் ட்ரா நம்பர் வந்து 555. சரிங்களா? 555 பெருக்கல் 99ன்னு போகிறோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர்னு நீங்களே பாருங்கள். 945ன்னு வந்திருக்கு. சரிங்களா? 945. நீங்களே பாருங்கள், நமக்கு அப்படியே பிசியில் வந்து அந்த 45ங்கிறது ரிவீட் ஆகி 54 நமக்கு வந்துருச்சு. 2 நம்பர் வந்துருச்சு இந்த மெத்தேடில்.
2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இதே மெத்தேடில் இப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய நிருமல் ட்ராவுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 414வது ட்ராவாக நடைபெறுது. சரிங்களா? 414 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பரை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். 9, 8, 6 986. சரிங்களா? இதிலருந்து நமக்கு ஆல் போர்டு நம்பர்ஸாக வந்துச்சுன்னா என்னையுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் பார்க்கையில் அதாவது என்னையுடைய கெஸ்ஸிங்கை வச்சு பார்க்கையில் நமக்கு 6 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி வைங்க. மற்ற 9ம் 8ம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மெத்தேடில் என்னையுடைய கெஸ்ஸிங்கை வச்சு பார்க்கையில் 6ங்கிறது ஸ்ட்ராங்காக கிடைக்கிது, உங்களுக்கே தெரியும். நமக்கு முன்னாடி கிடைச்ச மெத்தேட்லேயும் 1 தான் கிடச்சிச்சு, 1க்கு பவர் 6 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மெத்தேட்லேயும் 6ஆம் நம்பர் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கலாம், கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் இந்த ஒரு மெத்தேடு எல்லாமே நம்ம உங்களுக்காண்டியே கொடுக்குறோம். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.